இந்த வீடியோல ஃபோட்டோ மேனிபுலேஷன் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த இமேஜ் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த இமேஜை பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ஜே ப்ரெஸ் பண்ணி 2 காப்பி எடுத்துக்கிறேன். மேலே இருக்க ஃபர்ஸ்ட் லேயரையும் லாஸ்ட்ல இருக்கிற லேயரையும் ஐ ஆஃப் பண்ணிக்கிறேன். இப்போ நடுவில் இருக்க இந்த லேயரை செலக்ட் பண்ணிட்டு ரெக்டாங்கிள் டூல் எடுத்து ஒரு ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணிக்கிறேன். இந்த ரெக்டாங்கிளுக்கு பார்த்தீங்கன்னா அவுட்லைன் நோ அவுட்லைன் கொடுத்துட்டு கலர் ஒயிட்ல தான் இருக்கு. ஸோ அது ஓகே. இப்போ இந்த ரெக்டாங்கிளை கண்ட்ரோல் டி ப்ரெஸ் பண்ணி ரைட் கிளிக் கொடுத்து பெர்ஸ்பெக்டிவ் கொடுத்துக்கிறேன். இந்த பெர்ஸ்பெக்டிவ்ல மேலே கொஞ்சம் ஷார்ட் பண்ணிட்டு கீழே கொஞ்சம் ஒயிட் பண்ணிக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோ மாதிரி நம்ம ஷேப்புக்கு கொண்டு வந்துக்கலாம். இப்போ அகைன் கண்ட்ரோல் டி கொடுத்து டெசார்ட் கொடுத்துட்டு மேலே இந்த மாதிரி கொஞ்சம் ஷார்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ரெக்டாங்கிள் பார்த்தீங்கன்னா இந்த சாண்ட் மேலே ஒரு ஃபோட்டோ மாதிரி இருக்கிற மாதிரி நம்ம மாற்றிக்கலாம். இது ஓகே. இப்போ அந்த மேலே இருக்கிற அந்த லேயரை செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் கொடுத்து கிளிப்பிங் மாஸ்க் கொடுத்துக்கிறேன். இப்போ கீழே இருக்கிற இன்னொரு லேயரை மேலே கொண்டு வந்துக்கிறேன். அதுக்கு ஐ ஆன் பண்ணிட்டு செலக்ட்ல சப்ஜெக்ட் கொடுத்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இது செலக்ட் ஆனதுக்கப்புறம் மாஸ்க் கொடுத்துக்கிறேன். இப்போ மேலே இருக்கிற ஒரு லேயரை நம்ம மாஸ்க் கொடுத்துட்டோம். கீழே இருக்கிற இன்னொரு லேயரை கிளிப்பிங் மாஸ்க் கொடுத்துக்கிட்டோம். இப்போ இந்த ரெக்டாங்கிள் ஒரு காப்பி எடுத்துக்கிறேன். காப்பி எடுத்துட்டு பிளாக் கலர் கொடுத்துக்கிறேன். அது பார்த்தீங்கன்னா ஷேடோவுக்கு. இப்போ மேலே இருக்க இந்த ரெக்டாங்கிளை செலக்ட் பண்ணிட்டு ஸ்ட்ரோக் ஆப்ஷன் கொடுத்துக்கிறேன். ஸ்ட்ரோக்கு கலர் பார்த்தீங்கன்னா ஒயிட் கொடுத்துட்டு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கண்ட்ரோல் டி ப்ரெஸ் பண்ணி வார்ப் கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த ஃபோட்டோ மாதிரி எல்லா எட்ஜஸ்லேயும் கொஞ்சம் வார்ப் பண்ணிக்கலாம். இந்த எட்ஜஸில் பிடிச்சி இந்த மாதிரி ட்ராக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பெண்ட் ஆகும். இப்போ இந்த கீழே இருக்கிற இந்த ரெக்டாங்கிள் டூலை ரைட் கிளிக் கொடுத்து கன்வெர்ட் டு ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாக மாற்றிக்கிட்டு ஃபில்டரில் பிளர் காஷியம் பிளர் கொடுத்துட்டு அது ஒரு ஷேடோ மாதிரி இருக்கிற மாதிரி தேவையான பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்கிறேன். இப்போ கீழே பேக்ரவுண்ட் லேயரை செலக்ட் பண்ணிட்டு ஹியூ ஆப்ஷன் கொடுத்துக்கிறேன். இது ஒரு சிம்பிள் ட்ரிக். பார்த்தீங்கன்னா எந்த ஃபோட்டோ வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு ஹியூ ஆப்ஷன் கொடுத்துட்டு அதில் ரெட்டை இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். அதில் கலர் பர்ன் கொடுத்தீங்கன்னா இமேஜுக்கு ஏற்ற மாதிரி செட் ஆகிடும். இப்போ கரெக்டாக இருக்குது. இது ஆஃப் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இதுக்கு முன்னாடி இது நம்ம இந்த ஃபில்டர் ஆட் பண்ணதுக்கப்புறம்
அவ்வளோதான். இது போன்ற வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.